ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கேப் அப் கேப் டவுன் நடந்தாலும் சரி, நார்மல் மார்க்கெட்லையும் சரி, ரீட்டைலரை எப்படி ட்ராப் பண்ணுவாங்க, அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன கன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கணுங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸில் நீங்கள் என்ட்ரி பிளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிமம் 20 to 30 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக சேனலை பார்க்க வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. யூடியூப் அல்கோரிதமுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷனையும் நான் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜூலை பேட்சுக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான சிலபஸ் வந்து A to Z கவர் பண்ணுறோம். SMC கான்செப்ட், ஸ்விங் ட்ரேடிங், டெக்னிக்காலிசி எல்லாமே கவர் பண்ணுறோம். இது வந்து நம்ம டெலிகிராம் சேனல் மேலே பின் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நம்மளோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜியும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் இன்ட்ராடே பேசிஸில். செக் பண்ணுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 7th ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் 8 to 9:30 கிளாஸஸ் இருக்கும். ரெக்கார்டட் அவைலபிள் லைஃப் டைம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 5 மெம்பர்ஸுக்கு 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. அது இல்லாமல் லைவ் ட்ரேடிங் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 10 days லைவ் ட்ரேடிங் செக்ஷனில் டிஸ்கஸ் நடக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி பார்க்கலாம், மார்க்கெட்டில் எங்கெங்கெல்லாம் என்ட்ரி பண்ணணும், எப்போ ப்ரீமியம் டிகே ஆகுது, ஆப்ஷன் செல்லர் பாசிபிலிட்டிலேருந்து மார்க்கெட் எப்படி பார்க்குறது, இது எல்லாமே லைவ் ட்ரேடிங் செக்ஷனில் உங்களுக்கு கிளியராக அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். இன்ட்ரெஸ்டடாக பீப்புள் இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போது இன்றைக்கி நிஃப்டியில் வந்து ஒரு கேப் டவுன் வச்சாங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் காலையில் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டில் பெரிய கேப் டவுன் இருந்தால் இமீடியட்டாக மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா செகண்ட் ஹாஃபில் நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் நல்ல மொமெண்டமில் இருந்துச்சு. நான் சொல்கிறது ஒரு 2 o'clock அப்புறம் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போது மார்க்கெட்டில் நம்ம காலையிலே ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். எப்போதுமே மார்க்கெட்டில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லெவல்ஸ் கொடுத்துருவோம். இன்றைக்கி பிக் கேப் டவுனால் நம்ம லெவல்ஸை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதில் பர்டிகுலராக நம்ம இங்கே பிளாக் கலர் கொடுத்துருக்கோம், பிவோட்டாக ஒர்க் ஆகும்னு. ஏன் அப்படின்னா அங்கே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அதுதான் ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல். ப்ரீவியஸாகவும் சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸில் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னா, மார்க்கெட்டில் பிகினராக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு நம்ம பார்க்கணும். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஸ்பாட்டும் தெரியணும், ப்ரீமியமும் தெரியணும். அப்போ தான் சம்டைம்ஸ் ஸ்பாட்டு போயிட்டே இருக்கும், ப்ரீமியம் போகாது. இன்றைக்கெல்லாம் நிஃப்டியை பார்த்துருந்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன், 3 minutes. நல்லா வந்து நிஃப்டி ஏறி இங்கே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. பட் ப்ரீமியம் வந்து ஒரு மொமெண்டம் பெரிய லெவலில் இல்லை. காலையில் எடுத்துருக்கவங்களாம் ரொம்ப நேரம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணியிருக்கணும். அதனால தான் நம்ம சொன்னோம் செகண்ட் ஹாஃபில் ட்ரேட் பண்ணுங்கள், நல்ல வால்டிலிட்டி இருக்கணும். இங்கே பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், நல்ல வால்டிலிட்டியில் இருந்துச்சு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, மார்க்கெட்டு கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரெண்டை பார்க்கணும். ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். ஸ்ட்ரக்சருங்கிறது ஹை லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கணும். தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆனனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி ரைட் ஆகுது, ஆப்ஷன் செல்லர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே எப்படி என்ட்ரி ஆகுறாங்க அதை பார்க்கணும். ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எதாவது கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் வருதான்னு பார்க்கணும். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா எதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கான்னு பார்க்கணும். 7th பார்த்தா எப்படியா ட்ராப் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். இந்த மாதிரி கன்ஃபர்மேஷனை பார்த்து இதில் ஏதாச்சும் இன்னும் 2-3 கன்ஃபர்மேஷன் வந்தால் நம்ம ட்ரேட் எடுத்தால் வின்னிங் பாசிபிலிட்டி ஜாஸ்தி. இப்போது காலையில் ஹைன்னு வச்சுக்கோங்களேன், இது லோன்னு வச்சுக்கோங்க. ஹைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு புல்லிஷ் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னாக இருக்கும். இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் பிரேக் ஆகுதுன்னு யாராவது எடுத்திருந்தாங்கன்னா 240லேருந்து டைரெக்டாக 200 வரைக்கும் வைப்ரேட் ஆயிரும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்சைடில் போகுது, பட் ப்ரீமியம் வந்து ஹையாக இருக்கனால ப்ரீமியம் ரிஜெக்ட் ஆகுது. இப்போ மார்னிங் யாராவது இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிவிட்டு சப்போர்ட்டுன்னு இந்த இடத்துல இந்த கேண்டில் பாருங்கள், நல்ல புல்லிஷ் கேண்டில். இங்கே ஏரோ மார்க் போடுறேன், கேண்டில் பாருங்கள், நல்ல புல்லிஷ் கேண்டில். கால் ஆப்ஷன் எடுக்கணும் நம்மளுக்கு சொல்லும். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா ட்ராப் பண்ணிடுவாங்க. இதுதான் ட்ராப். என்னென்னா ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுற மாதிரி பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரைஸை இங்கே சஸ்டெயின் பண்ண வச்சு ஸ்டாப் லாஸ் அன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல மூமெண்ட்டமாக கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுதான்னு பார்க்கணும். ஸ்ட்ரக்சர் எப்படி பிரேக் ஆகுதான்னு பார்க்கணும். இது ஹையர் லோ வருதுன்னா ப்ரீவியஸ் ஹையர் லோ கீழே பிரேக் டவுன் ஆகி ரீடெஸ்ட் ஆகி ஆனால் தான் ட்ரெண்ட் ரிவர்சல் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணணும்,
ஹையர் லோ ஃபார்மேஷனில் தான் வருது. ஹைஸ்லாம் ஈக்குவலாக இருக்குது. இன்னொரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால தான் இங்கே ட்ராப் பண்ணும்போது நம்ம இங்கே என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்பர் 250 செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். இதை நம்மளும் ட்ரேட் எடுத்துருந்தோம். இந்த வீடியோட எண்டில் எப்படி ட்ரேட் எடுத்துருக்கோங்கிறத லைவாகவே வரும், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு எங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கலாம்னா இங்கே ஐடென்டிஃபை பண்ணி இங்கே ஃபஸ்ட் டார்கெட் வச்சு என்ட்ரி எடுக்கலாம். இங்கே எடுத்தால் வெறும் 10 to 12 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸ். வெறும் 12 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். டார்கெட்டே பார்த்தீங்க அப்படின்னா 23 பாயிண்ட்ஸ். 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில். இன்னும் இந்த பிரேக் அவுட்டும் சேர்த்து நீங்கள் ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1:4 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் நல்ல டார்கெட். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இவ்வளோ வச்சா கூட 1:3 ரிஸ்க் ரிவார்ட்லேயே சேர்த்துமா. சரி, நெக்ஸ்ட் ட்ரேட் எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹைஸ் ஈக்குவலாக இருக்குது. இங்கே ஹையர் லோலேருந்து ப்ரைஸ் போயிருக்கு. ஆனால் இங்கே ஹையர் ஹை வைக்கல, ஏன்னா இங்கே இருக்க ஹைஸ்லாம் ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த பையிங்க்கு இது ரீட்ரேஸ்மெண்ட். அப்போது நெக்ஸ்ட் ஹையர் லோஸ் எங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு ஹையர் லோ. அப்போ இங்கே ஹையர் லோஸ் இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுத்திருந்தேன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் கேட்ச் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க ஹையர் லோ, இங்கே இருக்க ஹையர் லோ. அப்போது ஹையர் லோவை கேன்சல் பண்ணவே இல்லை. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,500, 24,600, 24,700 ரைட்டிங் ஆட் ஆகிட்டே இருந்துச்சு. பட் கால் சைடில் பெரிய அளவுக்கு ரைட்டிங் ஆட் ஆகல. அப்போ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம்னா இந்த ப்ரீவியஸ் ஹையர் லோ ஸ்ட்ரெச் ஆகல. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு மொமெண்டம் ட்ரேட், இது ஒரு நல்ல மொமெண்டம் ஃபஸ்ட்டு ட்ரேட், இது ஒரு செகண்ட் ட்ரேட். தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மேலே லாஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 12:39 11:40 ஒரு மணி நேரத்துக்கு 230க்கு மேலே க்ளோஸ் வரல. ஆனால் செல்லிங் ப்ரெஷரும் குறையுது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்திருக்கு. இதுதான் இன்டிமேட் பண்ணுது உங்களுக்கு அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு இன்டிமேட் பண்ணுறது. அந்த கேண்டிலில் பாதி லெவலில் இருந்தாலும் என்ட்ரி எடுத்துருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த 230 பிரேக் ஆகும்போது எடுத்திருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹையர் லோ கீழே எஸ்எல் வச்சுருந்தீங்கன்னா 18 பாயிண்ட் எஸ்எல், இது இந்த ஹை வரைக்கும் டச் ஆகும். இதுதான் டார்கெட். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் 30 பாயிண்ட் பிடிச்சிருக்கலாம். இன்றைக்கி மொத்தம் 3 ட்ரேட் பண்ணியிருக்கலாம் கால் ஆப்ஷன் சைடில். நம்ம வந்து ஒரு ட்ரேட் தான் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் பண்ணல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் செல்லிங்கில் பொசிஷன் எடுத்திருக்கோம், அதனால் நம்ம ட்ரேட் பண்ணல. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் 10 பாயிண்ட் எஸ்எல் டார்கெட். நம்ம எடுத்த ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் 214 எங்கேயோ எடுத்திருந்தோம். $237 ஏதோ கட் பண்ணியிருக்கோம். 23 பாயிண்டில் கட் பண்ணியிருக்கோம். வித்தின் வெறும் 9 பாயிண்ட் எஸ்எல்ல. இப்போது எதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ப்ரைஸை நம்ம ரீட்டைல் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்னா கேண்டில் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் போனதை பார்த்து எடுக்கிறோம். போனதை பார்த்து எடுத்திங்கன்னா இப்படி தான் ட்ராப் பண்ணி கூட்டு வரோம். ஃபஸ்ட்டு இது வந்து ஜென்ரலாகவே ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு ட்ராப் பண்ணுறது. இது வந்து பிரேக் அவுட் ஆகுதுங்கிறது சப்ஸ்டெயின் ஆகுதா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். பிரேக் அவுட்டில் போய் இங்கே எடுக்க அட்லீஸ்ட் இங்கே எடுத்து லாஸ் ஆனால் கூட ஓகே, இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு போகணும், இப்படி எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ப்ரைஸ் வந்து வித்தவுட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் போயிட்டு இருக்கும்போது எடுக்கக்கூடாது. ஆனால் ப்ரைஸ் போகிறத பார்த்து எடுக்காமல் அதோட ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது, அதோட சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது, அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்குன்னு பார்த்து அழகான ஒரு இடத்துல என்ட்ரி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரேட் கிடைக்கும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் இருக்கோ அந்த ட்ரெண்டில் தான் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணுமே ஒழிஞ்சு ஆப்போசிட் ட்ரெண்டில் இருந்தீங்கன்னா பையிங் ப்ரெஷரே இருக்காது. நார்மலாக 20 பாயிண்ட் போக வேண்டிய இடத்துல 10 பாயிண்ட் தான் போகும். இப்போ நான் எடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும், அதை அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னை பிரேக் டவுன் பண்ணிட்டு நம்மளை ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க. அதனால நம்ம ஒரு என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாதனாலும் சொல்லிட்டே இருக்கோம், புதுசாக ஒரு பிக்னஸாக இருக்கட்டும் இல்லை எல்லாரும் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், 1 டே 1 ட்ரேட் 1 இண்டெக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் இது இருக்கும் 1 லாட். ஏன் 1 லாட் வச்சு சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராஃபிட் சம்பாதிக்கிறத விட எங்கெங்கெல்லாம் கரெக்டாக நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு 1 லாட்டில் ட்ரேட் பண்ணால் தான் நம்ம சைக்காலஜி இதுவும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். நம்ம பாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லாட் 4 லாட் போடும்போது பேஷண்ட்டாக உட்காந்து நம்ம எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நல்ல போகிற ட்ரேடு கூட கட் பண்ணிடுவோம், தப்பாக போகிற ட்ரேடில் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதனால ஃபர்ஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும், எந்த இடத்துல ட்ரேட் எடுத்தால் ஒரு நல்ல ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ கிடைக்குது, ஒரு ட்ரேட் எடுக்கும்போது எதுக்கு இந்த ட்ரேட் எடுக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்து எடுக்கணும். இப்போ இந்த ட்ரேட் எடுத்துருக்கோம், நமக்கு ஆல்மோஸ்ட் 10 பாயிண்ட் போயிட்டு இருக்கு. நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 235, செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 239. நம்ம அநேகமாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மொமெண்டம் கண்டினியூஸாக வித்தவுட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் வர மாதிரி இருந்தால் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்லேயே எக்ஸிட் ஆயிடுவோம். அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரியிலேருந்து ஆல்மோஸ்ட் 23 பாயிண்ட்ஸில் எக்ஸிட் ஆகிறோம். இந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிள். பிளைண்டாக வந்து நம்ம பாட்டு மார்க்கெட் மேலே போதோ கீழே வருதோ ட்ரேட் பண்ணக்கூடாது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்க ட்ரெண்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சான்னு பார்த்தா மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் இருக்கும். இப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் கால் ஆப்ஷன் சைடில் இருக்கு. நம்ம புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் எடுத்தோம்னா அதில் பையிங் ப்ரெஷரே இருக்காது. அதனால மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எந்த சைடில் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ட்ரைடில் ட்ரேட் எடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணுங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்எல்ஐ வந்து ட்ரைல் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ஜோனுக்கு மேலே நம்ம ப்ரைஸ் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கே இப்போ வந்து ஒரு 800 to 900 ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஸ்எல்ஐ ட்ரைல் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம எஸ்எல்ஐ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 12 பாயிண்ட் எஸ்எல் 22 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சிருக்கோம். 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து கண்டினியூஸா மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் ட்ரேட் ஆகி போன ஓகே. இப்போ நம்ம எடுத்த ப்ரீமியம் பாருங்க, நம்ம எடுத்த இடத்துல இருந்து ஃபுல்லா கிரீன் கேண்டிலே வருது. அந்த கிரீன் கேண்டிலே வந்துட்டு இருக்கனால நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வரும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா எஸ்எல்ஐ ட்ரைல் பண்ணிக்கிறோம். எப்போதுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெவல் மொமெண்டம் தானா தான் எஸ்எல்ஐ ட்ரைல் பண்ணணும். நம்ம பாட்டு பிளைண்டா கொஞ்சம் மேல போனோம்னா எஸ்எல் மூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ ப்ரீவியஸ் லெவலை தாண்டி ஸ்ட்ராங்கா அந்த பிரேக் டவுன் ஆன லெவலுக்கு தாண்டி நம்ம ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம வந்து எஸ்எல்ஐ ட்ரைல் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 1200 1300 ப்ராஃபிட் வருது. எந்த இடத்துல இருந்து செல்லிங் வந்துச்சோ அந்த இடத்துக்கு வித்தவுட் ரீட்ரேஸ்மெண்ட்ல வந்திருக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம்னு இருக்கோம். ஒரு 1240 அந்த ரேஞ்சில் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். செகண்ட் டார்கெட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 230 249 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பட் இந்த இடத்துல வித்தவுட் ரீட்ரேஸ்மெண்ட்ல போனனால நான் என்னோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். 1200 100 1240 237 போயிருக்கு. நம்ம 235ல அந்த மாதிரி எக்ஸிட் ஆயிடலாம். ரேலி ஆயிருக்கனால நம்ம வந்து இப்போ ஒரு 1200 எக்ஸிட் பண்றோம். அந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் பிரேக் ஆகி போகலாம், இல்லை அங்கேருந்து வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு போகலாம். அதனால நம்ம எடுத்த இதுக்கு நல்ல ரிஸ்க் அண்ட் ரிவார்டில் நல்ல ப்ராஃபிட் கிடைச்சனால எக்ஸிட் பண்ணிட்டோம். வீடியோ யூஸ்ஃபுல் இருந்தால் லைக் பண்ணுங்க.